சரல் பேபேக் அதாவது பேரோல் சாஃப்ட்வேரோட டெமோ வந்து பார்த்தோம். ஸோ அந்த ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்த டெமோவில் சாஃப்ட்வேரோட டீட்டெயில்ஸ் நான் வந்து அப்ட்ராக்டாக சொல்லியிருக்கேன். ஸோ அதே டெமோ டீட்டெயிலை நான் இதில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ப்ரீஃபாக சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கம்பெனி டீட்டெயில்ஸ் வந்து என்ட்ரி பண்ணோம். இதுலேயே பார்த்தீங்கன்னா பிஎஃப் இஎஸ்ஐ ரேட் எடிட்டர் ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கட் ஆஃப் ரேஞ்சஸ் இருக்குது. ஸோ இப்போ ஆஸ் பர் ஸ்டாச்சுட்டரி என்ன ரெக்கார்ட் வந்து கவர்மெண்ட் நாமினேட் பண்ணுறாங்களோ அந்த டீட்டெயில் வந்து இங்கே இருக்கும். ஸோ இதில் ஏதாவது அப்டேட்ஸ் வந்தாலும் சாஃப்ட்வேரில் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் பாப்அப் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இல்லைனாலும் நம்ம யூட்டிலிட்டியில் போயிட்டு செக் ஃபார் வெப் அப்டேட்ஸ் அப்படின்னு கொடுத்தோன்னா அப்டேட்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஷோ பண்ணும். ஸோ அது இல்லாமல் இந்த மெனுலேயே பார்த்தீங்கன்னா பிஎஃப் இல்லை ஜீரோ பென்ஷன் செட்டிங்ஸ். ஸோ அந்த ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லைனா as per norms அது உங்களுக்கு இருக்கும். தென் மாஸ்டரில் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம பிரான்ச் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போது சில கம்பெனிஸில் வந்து நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் இருக்கும். ஸோ நமக்கு எத்தனை பிரான்ச்சஸ் இருக்கோ அந்த பிரான்ச் டீட்டெயில்ஸை வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பிரான்ச் வைஸ் பிஎஃப் இஎஸ்ஐ ப்ரொஃபஷனல் டேக்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்லாப் சேஞ்சஸ் இருக்குதுன்னா நம்ம இங்கே இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ பிடினா பிடி இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ சேம் இஎஸ்ஐனாலும் உங்களுக்கு அந்த சப்கோட் என்னவோ சப்கோட் கொடுத்துட்டு நம்ம இங்கேயே வந்து அந்த ஆப்ஷன்ஸ் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சேலரி ஹெட் எப்படி டிஃபைன் பண்ணுறது, அது எப்படி அசைன் பண்ணுறதுங்கிறது பார்த்தோம். எம்ப்ளாயோட டீட்டெயில்ஸ் எப்படி என்டர் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அவங்களுக்கு ஃபிக்ஸட் சேலரி எப்படி கொடுக்குறதுங்கிறதும் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். ஹெச்ஆர் டீட்டெயில்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை, ப்ரீவியஸ் இதுலேயே நம்ம வந்து வீடியோலேயே பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதில் ப்ரீவியஸ் எம்ப்ளாயர் டீட்டெயில்ஸ், இந்த அவங்களோட பிளட் குரூப், கேஸ்ட்டு, குவாலிஃபிகேஷன் அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா வேக்கன்சி மாஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது சாஃப்ட்வேரில். ஸோ இது வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜாக இன்னும் இதாகலை. ஜஸ்ட் இப்போதைக்கு எந்தெந்த டிபார்ட்மெண்ட் ஆர் எந்த பிரான்ச்சில் எவ்வளோ நம்ம மேன் பவர் அலாட் பண்ணியிருக்கோம், நம்ம அலாட் பண்ண மேன் பவரை விட அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் மட்டும் உங்களுக்கு அங்கே ஷோ ஆகும். ஸோ அந்த டீட்டெயில் தான் வந்து வேக்கன்சி மாஸ்டரில் உங்களுக்கு வியூ ஆகும். ஸோ அட்டன்ஸில் போனோம் அப்படின்னா நான் பிஃபோராக உங்ககிட்ட 4 டைப் ஆஃப் அட்டன்ஸ் இருக்குங்கிறதான் சொன்னேன். லீவ் ரெஜிஸ்டர், டெய்லி, ஹவர்லி, மந்த்லி. ஸோ கேல்குலேஷன்ஸ் உங்களுக்கு எப்படி வேணும், ஆக்சுவல் டேஸ் ஆர் 30 ஆர் 31 அந்த ஆக்சுவல் டேஸில் எனக்கு வேணுமா, இல்லை எனக்கு எக்ஸப்ட் சண்டேஸ் ஒன்லி ஒர்க்கிங் டேஸ் மட்டும் வேணும், இல்லை எனக்கு ஃபிக்ஸட் 30 டேஸ் வேணும். ஸோ எந்த ஆப்ஷன்னாலும் நம்ம அது எனேபிள் பண்ணிக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன் இங்கே இருக்குது உங்களுக்கு. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் வீக்லி ஹாலிடே ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ப்ரொவிஷன் நம்ம செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் பாலிசின்னு ஒன்று இருக்கும் கம்பெனிஸில். ஃபார் எக்ஸாம்பிள் சண்டேஸ் லீவ் எடுக்கிறாங்க அப்படின்னா, சண்டே லீவ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிஃபோர் இப்போ சண்டே இருக்குன்னா சாட்டர்டேவும் லீவ் எடுத்து மண்டேவும் லீவ் எடுத்தாங்கன்னா 3 டேஸும் எல்ஓபியாக கன்சிடர் ஆகும். ஸோ அந்த மாதிரி சாண்ட்விச் பாலிசி வேணுனாலும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் உங்களுக்கு இருக்குது. ஸோ அது இல்லாமல் லாஸ்ட் டைம் நம்ம அட்வான்ஸ் ஆப்ஷன் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரியே லோனில் போனோம் அப்படின்னா ஸோ என்ன லோன், அதாவது லோன் நேம் என்ன, எந்த இன்ஸ்டியூஷன் லோன் ப்ரொவைட் பண்ணாங்க, லோன் அக்கௌண்ட் நம்பர், டேட்டு, அமௌண்ட்டு அது எல்லாமே நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அதுபோல் இன்சூரன்ஸ் போனீங்க அப்படின்னா ஸோ எந்த இன்சூரன்ஸ் நேம் என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் எல்ஐசிலேயே ஸ்கீம்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்கீம் போட்டுக்கலாம். இங்கே இன்சூரன்ஸ் நம்பர் இங்கே போட்டுக்கலாம். ஸ்டார்ட் மந்த் என்ன, என் மந்த் என்ன, எவ்வளோ அமௌண்ட்டு அப்படிங்கிறத கொடுத்துட்டோம் அப்படின்னா மந்த்லியா, குவார்டர்லியா, ஹாஃப் இயர்லியா, இயர்லியா அது செட் பண்ணிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த டிடக்ஷன்ஸ் இங்கே நடக்கும். இந்த அட்வான்ஸ் லோன், இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் இதோட எல்லா ரிப்போர்ட்ஸுமே வந்து நீங்கள் தனியாக எடுத்துக்கலாம் ரிப்போர்ட்டாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டே வைஸ் டேட்டா என்ட்ரி அப்படின்னு சாஃப்ட்வேரில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கேன்டீனோ, லேட்டோ, ஸோ பர்டிகுலர் இது நீங்கள் ஏதாவது டீட்டெயில், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட்டில் டாக்டர்ஸோ இல்லை ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து ஃபார்மசிலேயோ இல்லை வேறு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா அந்த பர்ச்சேஸ் டீட்டெயில்ஸை இங்கே என்ட்ரி போட்டுட்டு வாங்க, மந்த் எண்டில் நம்ம அது டிடக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஏதாவது ப்ரொவிஷன் வச்சுருக்காங்க. இல்லை கேன்டீன், இல்லை லேட்டு, ஸோ ஒரு பர்டிகுலர் மந்தில் எவ்வளோ ஹவர்ஸ் லேட்டாக வராங்க அந்த ரெக்கார்ட் ட்ராக் பண்ணுங்கள் அப்படின்னா நம்ம டே பை டே இங்கே வந்து ஹவர்ஸ் என்ட்ரி அந்த இதெல்லாம் வந்து நம்ம இங்கே வந்து கொடுத்துக்கலாம். இங்கே இன்புட் கொடுத்தீங்கன்னா
இங்கே டோட்டல் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் த டோட்டல் நம்ம வந்து டிடக்ஷன்ஸ் ஆர் உங்களுக்கு என்ன கேல்குலேஷன்ஸ் வேணுங்கிறத நம்ம வந்து பண்ணிக்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பர்த்டேக்கு வந்து உங்களுக்கு எப்போவுமே ரிமைண்டர் வந்துடும். அது இல்லாமல் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் டேட்டு, ரிட்டையர்மெண்ட் டேட்டு, ரெசிக்னேஷன் டேட், கன்ஃபர்மேஷன் டேட், இதுக்கெல்லாம் எனக்கு ஒரு பாப்அப் வரணும், அது எப்போ எக்ஸ்பயர் ஆகுதுங்கிற டீட்டெயில் வரணும் அப்படின்னா நம்ம அந்த டீட்டெயில் வந்து இந்த டேட் ஈவெண்ட்ஸ் செக்லிஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேரில் ரீஎம்பர்ஸ்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ மெடிக்கல் பில் ரீஎம்பர்ஸ்மெண்ட்ஸ் நீங்கள் பண்ணுவீங்க, எல்டிஏ பண்ணலாம், பெட்ரோல் பண்ணலாம், ஃபுட் கூப்பன் பண்ணலாம், வெஹிக்கிள் ரீஎம்பர்ஸ்மெண்ட்ஸ், இது எல்லா ஆப்ஷனுமே சாஃப்ட்வேரில் இருக்குது. இது ஆப்ஷன்ஸ் எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நீங்கள் மந்த்லி அலாட் பண்ணுவீங்க பர்டிகுலர் அமௌண்ட், இல்லை எம்ப்ளாயி தேவைங்கிறப்போ அமௌண்ட் கேட்கும்போது அலாட்மெண்ட் கொடுப்பீங்க. இல்லை சில கம்பெனிஸில் என்ன பண்ணுவாங்க, ஃபிக்ஸடாக ஃபார் எக்ஸாம்பிள் மெடிக்கல் ரீஎம்பர்ஸ்மெண்ட் 1250, நான் ஃபிக்ஸடாக உங்களுக்கு பெர் இயர் 15,000 ஃபிக்ஸ் பண்ணிடுறேன் அப்படின்னும் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எம்ப்ளாயீஸ்க்கு அமௌண்ட் அலாட் பண்ணுவாங்க. எம்ப்ளாய்க்கு அலாட் பண்ணதுக்கப்புறம் அதை பர்டிகுலர் எம்ப்ளாயீஸ் வந்து கிளைம் பண்ணுவாங்க. கிளைம் பண்ணதுக்கப்புறம் அவங்க பில்ஸ்லாம் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அது டேக்ஸுக்கு போகணுமா இல்லை நம்ம எக்ஸம்ஷன் கொடுக்கலாமா, ஸோ அப்படிங்கிற ப்ரொவிஷன் எல்லாமே சாஃப்ட்வேரில் உங்களுக்கு அது வியூ ஆகும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் கிளாசிஃபிகேஷன் டீட்டெயில் பல்க் இப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ என்னன்னு அதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, எம்ப்ளாயில் இந்த டெசிக்னேஷன், ஆக்குபேஷன், டிபார்ட்மெண்ட், பிரான்ச்சு, பேங்க் அக்கௌண்ட் நம்பர், அட்டண்டன்ஸ், கிரேட், டிவிஷன், இது எல்லாமே எங்கள் நம்ம சாஃப்ட்வேர் இதில் கிளாசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கிளாசிஃபிகேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆனந்த் திரிபாதிங்கிற ஒரு சாம்பிள் எம்ப்ளாயி அவரை வேறு டிவிஷன் மாற்ற போகிறோம் அப்படின்னா இங்கே எந்த டேட்லேருந்து அதாவது எந்த மந்த்லேருந்து மாற்ற போகிறோம் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இப்போ நான் டிவிஷன் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ டிசைன் மாற்றுறேன் அப்படின்னா சேவ் பண்ணுறேன்னா உங்களுக்கு அந்த ரெக்கார்ட் வந்து ட்ராக் ஆகிட்டு வரும். ஸோ எப்போ சேஞ்ச் பண்ணோம் அப்படிங்கிறது இங்கே இருக்கும். ஸோ இந்த ரெக்கார்ட் நீங்கள் எப்போ வேணால் வியூ பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒருத்தருக்காக நம்ம சிங்கிள் என்ட்ரியாக டைப் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ அதுக்கு ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா ப்ரீ சேலரி டிரான்சாக்ஷன்ஸில் சேஞ்ச் கிளாசிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் பல்க்குன்னு இருக்குது. ஸோ இங்கே போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிபார்ட்மெண்ட்டில், ஸோ இப்போ ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில், இப்போ டிசைன் டிபார்ட்மெண்ட்டில் இவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ நான் இதில் கொஞ்சம் பேரை எடுத்து வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா நான் இங்கே டைரெக்டாக மாற்றிக்கலாம். ஸோ அந்த மந்த்லேருந்து அவங்க சேஞ்ச் ஆயிடுவாங்க. ஸோ இது போல் இந்த டிபார்ட்மெண்ட், டெசிக்னேஷன், ஆக்குபேஷன், பேங்க் டீட்டெயில், இது எல்லாமே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் பல்க்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இன்க்ரிமெண்ட் வந்து இப்போது நீங்கள் கிராஸ் பேஸ் பண்ணி இல்லை ஒரு யூனிக்காக சேலரி ப்ராசஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம டைரெக்டாக இந்த இன்க்ரிமெண்ட் மாடியூலில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிராஸில் இருக்குது, நான் கிராஸில் எல்லாருக்கும் 10% இன்க்ரிமெண்ட் கொடுக்குறேன். சரிங்க, நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபில்டர் ஆப்ஷன் எல்லா மெனுவிலுமே உங்களுக்கு இருக்குது, நீங்கள் ஃபில்டர் ஆப்ஷனும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் சாம்பிளுக்கு 3 எம்ப்ளாயீஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த 3 எம்ப்ளாயீஸுக்கு நான் டெரைவபிள் டோட்டலுங்கிறது கிராஸ்லேருந்து 10% இன்க்ரிமெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே டெரைவபிள் டோட்டல் வந்து சேஞ்ச் ஆகும், அவங்க சேலரியும் சேஞ்ச் ஆகும். ஸோ இன்க்ரிமெண்ட் வந்து ப்ராசஸ் ஆகிடும். இதுவே நீங்கள் வந்து ஒரு யூனிக்னஸாக நான் மெயின்டைன் பண்ணலை, நான் வந்து சேலரி காம்பனண்ட் வந்து பேசிக் டிஏ, ஹெச்ஆர்ஏ நான் எல்லாம் அமௌண்ட்டாக கொடுத்துருக்கேன், நான் எனக்கு எக்ஸலில் பண்ணால் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சேலரி டிரான்சாக்ஷன்ஸில் மந்த்லி சேலரி ரேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதுக்குள்ளே போனோம் அப்படின்னா இங்கே உங்களுக்கு அந்த மாதிரி லோட் ஆகும். ஸோ எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் எல்லாமே லோட் ஆகும். ஸோ நான் இதில் போயிட்டு ஸோ பர்டிகுலர் எம்ப்ளாயை எடுத்துக்கிட்டு நான் எக்ஸ்போர்ட் பண்ணேன் அப்படின்னா ஒரு எக்ஸல் ஃபைல் எக்ஸ்போர்ட் ஆயிரும். அந்த எக்ஸல் ஃபைலில் நம்ம எப்போ சேலரி ரிவைஸ் பண்ணுறோம் இல்லை இன்க்ரிமெண்ட் கொடுக்குறோம் அப்படிங்கும்போது இந்த ஃபைலை எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு இங்கே அமௌண்ட்டை ஃபில் பண்ணிவிட்டு இன்க்ரிமெண்ட் அமௌண்ட்டை ஃபில் பண்ணிவிட்டு எகைன் திரும்ப வந்து இங்கே இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 வகையாக இன்க்ரிமெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம பண்ணலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்ஸ் சாஃப்ட்வேர் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணும்போதே உங்களுக்கு என்னென்ன சேலரி ஹெட்ஸ் தேவை அப்படிங்கிறது க்ரியேட் பண்ணிடுவோம். இன்கேஸ் ஃபார் த பர்டிகுலர் மந்த் நீங்கள் ஸ்பெஷல் போனஸ் ஆர் எனி தீபாவளி போனஸ் பர்டிகுலர் மந்த் ஏதாவது ஒரு ஏர்னிங்கோ இல்லை டிடக்ஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சில மேனுஃபேக்சரிங் கம்பெனிலாம்
இப்போ ஏதாவது ஒரு பார்ட் வந்து இதாகிடுச்சுன்னா அந்த டீமுக்கு டிடக்ஷன் பண்ணுவாங்க பெனால்ட்டி மாதிரி. ஸோ அந்த மாதிரி வேணும் அப்படின்னாலும் நம்ம ஏர்னிங்ஸ் டிடக்ஷன்ஸ் வந்து இங்கே டேரெக்டாக அந்த சேலரி ஹெட்டு காம்போனன்ட் க்ரியேட் பண்ணாமல் இங்கே வந்து நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ அந்த ப்ரொவிஷனும் இருக்குது, இங்கே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மந்த்லி சேலரி டிஸ்பர்ஸ்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு எக்ஸ்னு ஒரு எம்ப்ளாயி எடுத்துக்கங்க. அந்த எம்ப்ளாய்க்கு வந்து சேலரி 20,000. நீங்கள் சேலரி ப்ராசஸ் பண்ணுற டேட்டு எவ்ரி மந்த் 5th. ஸோ அந்த எம்ப்ளாயி என்ன சொல்கிறாரு, 5th அப்போ எனக்கு ஒரு 10,000 சேலரி கொடுங்க, 20th அப்போ எனக்கு ரிமைனிங் உள்ளது டிஸ்பர்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த ப்ரொவிஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், சேலரி டிஸ்பர்ஸ்மெண்ட். ஸோ அந்த ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது. அரியர்ஸ் ப்ராசஸ் பண்ணோன்னா அந்த சப்ளிமெண்ட்ரி சேலரியோட அரியர்ஸ் பிஎஃப்இஎஸ்சி அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே இங்கே வரும், அந்த ஆப்ஷனும் இருக்குது. இன்னொரு ப்ராசஸ் என்னன்னா, இப்போ நம்ம மந்த் வந்து லாக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ ஏப்ரல் மந்த் சேலரி ப்ராசஸ் பண்ணி முடிச்சுட்டு மே மந்த் போகிறேன் அப்படின்னா ப்ரீவியஸ் மந்த் ஏப்ரல் மந்த்தை நான் லாக் பண்ணிடலாம். எதுக்காக லாக்கிங் பர்பஸ்னால் யாரும் தெரியாமல் போய் அதில் எந்த எடிட்டோ கரெக்ஷனோ பண்ணிடக்கூடாது, அதுக்காக அந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ தென் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையான டேட்டாஸ் எல்லாமே சாஃப்ட்வேரில் நம்ம இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், அந்த ப்ரொவிஷன் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிடிஎஸ், டேக்ஸ் டிடக்டட் ஃப்ரம் சோர்ஸ். ஸோ இந்த டிடிஎஸ் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர்லேயே நீங்கள் டிக்ளரேஷன் ஃபார்ம் எம்ப்ளாயீஸுக்கு மெயில் அனுப்பி அப்லோட் பண்ணுற ஃபார்மட்டும் இருக்குது. தென் இங்கே டேக்ஸ் கேல்குலேஷன் எல்லாமே உங்களுக்கு ஆஸ் பர் ஸ்டாச்சுட்டரி, ஆஸ் பர் நார்ம்ஸ், ஐடி நார்ம்ஸ் என்ன இருக்கோ அந்த டீட்டெயில் படி உங்களுக்கு அது ஒர்க் ஆகும். இங்கேயே நீங்கள் வந்து ரிட்டர்னுக்கான அந்த எஃப்யூ ஃபைலும் ஜென்ரேட் பண்ணி சாஃப்ட்வேர்லேருந்தே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனும் இருக்குது. இங்கேருந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணுற எஃப்யூ ஃபைலை எடுத்துகிட்டு ட்ரேசஸில் அப்லோட் பண்ணிவிட்டு, ஸோ ஃபைலிங் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஃபைலிங் ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரேசஸில் அப்டேட் பண்ணிவிட்டு அங்கேருந்து உங்களுக்கு ஃபார்ம் 16 ஜென்ரேட் ஆகும். சாஃப்ட்வேர்லேயே நீங்கள் ஃபார்ம் 16 ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இல்லை பார்ட் பி அங்கேருந்து பார்ட் ஏ இங்கேருந்து எடுத்து நீங்கள் அதை வர்ச் பண்ணி த்ரூ சாஃப்ட்வேரு ஃபார்ம் 16னும் இங்கே ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் எம்ப்ளாயீஸுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாம். தென் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டோட்டல் இன்கம், டிடிஎஸ் டீட்டெயில்ஸ், டிடிஎஸ் எவ்வளோ பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயிலும் வரும். டிடிஎஸ்க்கு டேட்டா குவாலிட்டி ரிப்போர்ட்டும் சாஃப்ட்வேர்லேருந்து ஜென்ரேட் ஆகும். தென் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எம்ப்ளாய்க்கு இங்கேருந்து சாஃப்ட்வேர்லேருந்து சர்க்குலர் மெயில் பண்ணுற ஆப்ஷன்ஸும் இருக்குது. அந்த டிக்ளரேஷன் ஃபார்ம்ஸ் வந்து இண்டிவிஜுவல் எம்ப்ளாய்க்கு சென்ட் பண்ணுற ப்ரொவிஷன் இருக்குது. பே ஸ்லிப்ஸும் நீங்கள் இண்டிவிஜுவல் எம்ப்ளாயீஸ்க்கு மெயில் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ப்ரொவிஷனும் இருக்குது உங்களுக்கு. ஸோ ஒன்ஸ் இந்த கம்ப்யூட்டேஷன் போர்ட்டிங் இதெல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு டிடிஎஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே சாஃப்ட்வேரில் போர்ட் ஆகிடும். சாஃப்ட்வேரில் 2 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் டைரெக்டாக டிடிஎஸ் அமௌண்ட்டை சில கம்பெனிஸில் வந்து ப்ரீவியஸ் இயர் பேஸ் பண்ணி மந்த் அமௌண்ட் பிடிச்சிட்டு 4th குவார்ட்டரில் சேஞ்சஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியே நீங்கள் பண்ணலாம். இல்லை ஆஸ் பர் சாஃப்ட்வேர்லேயே விட்டுட்டு மந்த் சாஃப்ட்வேரில் ரிடக்ஷன் பண்ணிவிட்டு 4th குவார்ட்டரில் நீங்கள் டிக்ளரேஷன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் சேஞ்சஸ் வந்து மேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு இருக்குது. ஸோ அது இல்லாமல் சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டு டெமோ வீடியோலேயே பார்த்தோம், ரிப்போர்ட்ஸில் பே ஸ்லிப்பு, சேலரி ஷீட், ரெக்கன்சிலேஷன் ரிப்போர்ட், அப்ஸ்ட்ராக்ட்டு, பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, ஓவர் டைமுக்கு ரிப்போர்ட் எடுத்துக்கலாம். லாஸ்ட் மந்த் இந்த மந்த் கம்பேரிசனுக்கு ரெக்கன்சிலேஷன் ரிப்போர்ட் எடுத்துக்கலாம், வேரியன்ஸ் ரிப்போர்ட் எடுத்துக்கலாம். தென் ஸ்டாச்சுட்டரி ரிப்போர்ட்ஸ் இருக்குது, பிஎஃப்ஏசி ரிப்போர்ட்ஸ், டிடிஎஸ் ரிப்போர்ட்ஸில் உங்களுக்கு ஃபார்ம் 16, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டோட்டல் இன்கம் எல்லாமே வரும். அப்புறம் சேலரி சர்டிஃபிகேட் கொடுக்குற ரிப்போர்ட்ஸு, ஸோ ஜேவி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், ஜேர்னல் வவுச்சர் டேலிக்கு. ஸோ அந்த ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இது எல்லாமே இருக்குது. தென் எம்ஏஎஸ் டேட்டாவும் இங்கேருந்து எடுத்துக்கலாம், அந்த ப்ரொவிஷனும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எக்ஸல் யூஸ் பண்ணுற மாதிரி ஃபார்முலாஸும் பண்ணிக்கலாம். சாஃப்ட்வேரில் இன்னொரு ப்ரொவிஷன் என்ன இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஃபார்ம்ஸ் மேனேஜர், இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர், ஆஃபர் லெட்டர், ஸோ அந்த ப்ரொவிஷன்ஸும் உங்களுக்கு இருக்குது. தென் ஆட் ஆன் மாடியூல்ஸ் என்னென்ன இருக்குது, ஸோ அந்த டீட்டெயில்ஸும் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து சர்க்குலர் மெயில் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. தென் எம்ப்ளாயோட ப்ரொஃபைல் வந்து நம்ம வியூ பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது எல்லாமே சம்மரி இன்ஃபர்மேஷனாக இருக்கும். இந்த மந்தில் யார் யாருக்கு பர்த்டே வருது, இந்த மந்தில் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ சர்வீசஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்துக்கலாம்.